இப்போ திருப்பாவையோட 18ஆம் நாள் பாசுரத்தை நம்ம அம்மா அப்பாட நம்ம கேட்க போறோம். அதுக்கான விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். உந்து மத களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். விளக்கத்தை சொல்லிருங்க. இப்போ நந்தகோபன் அரண்மனைக்குள்ளே போய் நந்தகோபன், யசோதா, பலதேவன், கிருஷ்ணா எல்லாரையும் எழுப்பியாச்சு. இப்போது நந்தகோபனுடைய மருமகள் சகோதரியின் மகள் நப்பின்னை அவளை வந்து எழுப்பி கதவை திறங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக போய் அவங்களோட இடத்துல எழுப்புறாங்க. இந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன், தோல் வலிமை பொருந்திய நந்தகோபாலன் மருமகளே, எங்களுக்கெல்லாம் ரட்சித்து கொண்டிருக்கிற அந்த நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி, அவளுடைய கூந்தலில் சந்தன வாசனை வந்துக்கிட்டே இருக்குமா. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வாசலை கதவை திற. பந்தார் விரலி உன் மைத்துன், எப்போதும் பந்து விளையாடிட்டே இருப்பா அந்த நப்பின்னை, ருக்மிணி கூட கிருஷ்ணன் கூடயும். அதனால் அவளுக்கு பந்தார் விரலின்னு ஒரு பேர், பூப்பந்து விளையாடிட்டு இருப்பாங்க. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, மைத்துனன் கிருஷ்ணனோட பேர் பாட வந்து திறவாய் சீரார் வளை உன்னுடைய செந்தாமரை கையால், உன் தாமரை போன்ற கைகளில் சீரார் வளைகள் ஒலிப்ப நீ வந்து கதவை திறவாய் அப்படின்னு சொல்லி நப்பின்னையை எழுப்புற பாடல் இது. அதாவது கிருஷ்ணனோட தாய்மாமன் பொண்ணு எழுப்புறாங்க. அத்தையோட சகோதரியோட பொண்ணு. ஓகே ஓகே.